அனைவருக்கும் வணக்கம். ஜெகதீஷ் சந்தர். இந்த சேனல்ல டெக்னாலஜி ரிலேட்டடான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். உங்களுடைய ஆதரவ சப்ஸ்கிரைப் மூலியமாக தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோல ஃப்ளையிங் கோல்டு அதாவது பறக்கும் தங்கம்னு நிக்நேம் கொண்ட ஒரு விமானத்த பத்தி பார்க்க போறோம். ஏன் இந்த விமானத்திற்கு தங்க விமானம் அதாவது பறக்கும் தங்கம்னு பேர் வந்ததுன்றத பார்க்கலாம். 35 வருஷத்துக்கு பின்னாடி போ வேண்டியது இருக்கும். யுஎஸ்க்கும், ரஷ்யாவுக்கும் பனிப்போர், கோல்ட் வார் பயங்கரமா போயிட்டுருக்கு. அப்போ யாரு இந்த உலகத்தின் வல்லரசுன்னு ப்ரூவ் பண்றதுக்கு பல முயற்சிகள் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுல ஒரு முயற்சி யாருக்கிட்ட அட்வான்ஸ்ட் ஏர்கிராஃப்ட் இருக்குன்றது தான் போட்டி. பி-2 பாம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த விமானத்த அமெரிக்கா தயாரிக்க முடிவு செஞ்சாங்க. எதிரி நாட்டுக்குள் உள்ள போயிட்டு அவங்களுடைய ரேடார்க்குள்ள சிக்காமல் போய் பாம்ப் போட்டுட்டு வர்றதுக்கான தயாரிச்ச ஒரு விமானம் தான் இந்த பி-2 ஸ்பிரிட் என சொல்லக்கூடிய பி-2 பாம்பர். இந்த பி-2 பாம்பர் ஸ்டெல்த் டெக்னாலஜி கொண்ட ஏர்கிராஃப்ட். எதிரிகளின் ரேடார்க்குள்ள சிக்காமல் போயிட்டு வர திறமை இந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு இருக்கு. இந்த ஏர்கிராஃப்ட்டுடைய எடை பார்த்தீங்கன்னா 71,700 கிலோ. இந்த விமானத்துடைய முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய டிசைன் தான். பார்க்கறதுக்கு பறக்கும் தட்டு போலயே இருக்கும். இதோடைய வடிவமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரியினுடைய ரேடார் சிக்னல் இது மேல பட்டு டிஃப்ளெக்ட் ஆகாத மாதிரி டிசைன் பண்ணதுனால, இது பறக்கக்கூடிய இடத்துல ரேடார் இருந்தாலும், ரேடாரால இத கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் இந்த ஏர்கிராஃப்ட்டுடைய சிறப்பு அம்சம். ஒரு ஏர்கிராஃப்ட்ட தயாரிக்கிறதுக்கு அமெரிக்கா செலவு பண்ணக்கூடிய காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 2.1 பில்லியன் USD அதாவது இந்திய ரூபாயில 18,000 கோடிகள். கற்பனை பண்ணிக்குவோம். தராசுல ஒரு பக்கத்துல பி-2 பாம்பர் 71,700 கிலோ இருக்கக்கூடிய பி-2 பாம்பர். இந்த பக்கத்துல 71,700 கிலோ இருக்கக்கூடிய தங்கம். 2த்தையும் வச்சா சமமா இருக்கும். இது எடையில மட்டும் கிடையாது. இந்த ஏர்கிராஃப்ட் தயாரிக்கிறதுக்கு தேவையான காஸ்ட் பார்த்தீங்கன்னா, 18,000 கோடி இந்திய ரூபாயில. அதேபோல 71,700 கிலோ தங்கம் வாங்கணும்னா நமக்கு தேவைப்படக்கூடிய காசு 18,000 கோடி இந்திய ரூபாயில. இதனால தான் எடைக்கு எடை தங்கும்னு சொல்றது போல, இந்த விமானத்த தயாரிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய காஸ்ட்டும், இந்த ஏர்கிராஃப்ட்டுடைய வெயிட்டும் பார்த்தீங்கன்னா, எடைக்கு எடையா இருக்கும். அதனால தான் இதுக்குரிய நிக்நேமா ஃப்ளையிங் கோல்டுன்னு சொல்லி நிக்நேம் இருக்கு. பறக்கும் தங்கம், இல்ல தங்க விமானம்னு சொல்லலாம். இது போல சுவாரஸ்யமான வீடியோக்கள பார்க்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.